இந்த வீடியோவில் டிஆர்பியினுடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி எல்லா எக்ஸாமும், அதாவது இந்த வருடம் 2025 எல்லா எக்ஸாமும் நடந்து முடிந்ததா, அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுது, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த டிஆர்பி எல்லா வருடமும் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வெளியிடுவாங்க. அப்போது அதே போல் வெளியிட்ட இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் இது 2025க்கான ஆனுவல் பிளானர். அப்போ இந்த வரிசைப்படி எல்லா எக்ஸாமும் நடந்துட்டா என்னென்ன எக்ஸாம் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் செட் எக்ஸாம், அப்போது செட் எக்ஸாம் ஏற்கனவே எம்எஸ் யூனிவர்சிட்டி நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா டிஆர்பி அதை திரும்ப அதை ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் வந்தாச்சு. சரிங்களா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட். அப்போ இது கம்ப்ளீட்டட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைட் பை அண்ணா யூனிவர்சிட்டி, இதுவுமே இந்த எக்ஸாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் லா, ஸோ இதுவுமே நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக இதுதான் இன்னும் பேலன்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் 4000 வேக்கன்சிஸ். அதில் இப்போ 2708 மாற்றிருக்கிறாங்க. இப்போ இது மட்டும் ரிமைனிங் இருக்குது. அடுத்தபடியாக இந்த சிஎம்ஆர்எஃப் அதுவுமே முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக இந்த பிஜி அசிஸ்டன்ட், அப்போ இது நவம்பரில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஏர்லியராக வச்சுட்டாங்க. அப்போ அது அக்டோபர்லேயே நடந்து முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 12 நடந்து முடிஞ்சிருச்சு. 1915 வேக்கன்சிஸ். சரி, அப்போ இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டிஇ. அப்போ இது நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே போல் டிசம்பரில் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பிடி அசிஸ்டண்ட்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1205 வேக்கன்சிஸ் இருக்குது. 1205 வேக்கன்சிஸ். இந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி அசிஸ்டன்ட் தான். அப்போ சீக்கிரமாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் இதுதான் வெளியிட போகிறாங்க. அப்போது டிசம்பரில் இருக்கலாம், இல்லைனா ஜனவரி பிப்ரவரியில் கூட இருக்கலாம், இல்லைனா டிசம்பர்லேயே சொன்ன மாதிரி டிசம்பர்லேயே வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஓகே. இப்போ அதே போல் இந்த பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் எக்ஸாம், இதுக்குமே நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் கொடுத்து மார்ச் 2026க்கு கொண்டு போகிறாங்க. சரிங்களா, அதாவது நவம்பர் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல் எக்ஸாமை கொண்டு போகிறாங்க. அப்போது பிஓ எக்ஸாமும் அடுத்த வருடம் நடக்க இருக்கிறது. அப்போ இப்போ நம்ம அடுத்ததாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது கரெக்டான டேட் எதுவுமே கொடுக்கல, ஆஸ் ரிக்வெஸ்டட் பை யூனிவர்சிட்டிஸ் ஆன் நீட் பேசிஸ். அப்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதுவுமே இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்தில் வரப்போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வருடம் இன்னும் 2 எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி, அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இந்த காலேஜ் டிஆர்பி. இந்த 2க்குமான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும். அப்போ இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன வரும் அப்படிங்கிறத எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதற்கான இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 15 டேஸில் போடுவாங்க, இல்லைன்னா 10 டேஸில்
மேக்ஸிமம் 15 டேஸ், மினிமம் 10 டேஸில் வந்துட்டு வெளியிடுவாங்க. ஸோ எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதே நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஆனுவல் பிளானர் படி மோர் ஓவர் எல்லாமே வந்துட்டு இதில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் உள்ளது இந்த யூஜி டிஆர்பி அண்டு காலேஜ் டிஆர்பி ரிமைனிங் இருக்குது. அது எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதே போல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு என்னுடைய ஆல்வின் டிஆர்பி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.